வேகத்தில் அனைவரும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். எங்கு, ஏன், யாருக்கும் தெரியாது. அருண் தனது மேசையில் அமர்ந்திருந்து கை விரல்களை மேசை மீது அறியாமலே தட்டிக் கொண்டிருந்தான். கணினி திரையில் உள்ள லோடிங் பார் மெதுவாக நகர்ந்தது. 10%, 11%, 12%. ஒவ்வொரு சில வினாடிக்கும் அவன் ஆழமாக மூச்சு விடுவான். மொபைலை எடுத்து பார்ப்பான். ஒரு டேப் திறப்பான், மூடுவான், மீண்டும் திறப்பான். மெதுவாக இருந்தது கணினி அல்ல, சமாதானமாக அமர முடியாதது அவன் உள்ளம். அவன் எப்போதும் ஒவ்வொரு தருணத்தையும் ஒரு படி முன்னால் ஓடிச் செல்லுவான். இங்கில்லை, இப்பொழுதில்லை. திரை திடீரென ஸ்டக்கானது. அருண் கோபமாக ஒரு சத்தம் போட்டான். அதே நேரத்தில் திரையின் கருமை கண்ணாடியில் அவன் தன் முகத்தைக் கண்டான். சோர்ந்த கண்கள், இறுகிப்போன தோள்கள், ஒருபோதும் அமைதியாகாத மூச்சு. முதல் முறையாக அவனுக்கு புரிந்தது, அவனை சோர்வடிக்கச் செய்வது வேலை அல்ல, தருணங்கள் நடுவே அவன் உருவாக்கும் உள் போராட்டம். அவன் மெதுவாக கேட்டான், என் வேகத்திற்கு சேராத ஒவ்வொரு வினாடியுடனும் நான் ஏன் சண்டை போடுகிறேன்? அறை முழுவதும் அமைதி, அவனின் மூச்சே மட்டும். அவன் கண்களை சில வினாடிகள் மூடியான். அது தியானமல்ல, அது பொறுமை பயிற்சி அல்ல. அவன் உள்ளே ஓடிக்கொண்டிருந்ததை ஒரு மூச்சு நேரம் நிறுத்திய முயற்சி. கண்களை திறந்த போதும் வெளியில் எதுவும் மாறவில்லை. லோடிங் பார் இன்னும் அங்கேதான். உலகமும் இன்னும் மெதுவாகத்தான். ஆனால் அவன் உள்ளம் ஓடவில்லை. ஒரு சிறிய இடைவெளி உருவானது. அவசரம் தனது பிடியை தளர்த்திய இடம். நாம் நேரத்தை முந்திப்பாய்வதை நிறுத்தும் அந்த ஒரு நொடியில்தான் அமைதி ஆரம்பமாகிறது.